சொல்லுங்க, எப்பெல்லாம் நான் கூப்பிடுறேனோ அப்பெல்லாம் எனக்கு அவரு பதில் தருவாரு. ஆமென். எனக்காகவே எப்பொழுதும் வானங்களை நிறுத்திறப்பவரே. விசுவாசிக்கிறீங்களா? நான் அடிக்கடி ஆண்டவர்கிட்ட சொல்றது உண்டு. நான் அடிக்கடி ஆண்டவர்கிட்ட இந்த வார்த்தையை தான் சொல்லுவேன். மனிதர்கள் கதவை திறக்கிறார்களோ இல்லையோ, நீர் கதவை திறக்கணும். மனுஷருக்கு நம்முடைய சத்தம் கேட்குதோ இல்லையோ, ஆனால் ஆண்டவருக்கு நம்முடைய சத்தம் கண்டிப்பாக கேட்கும். அவர் நம்முடைய சத்தங்களை அறிந்திருக்கிற தேவன். ஒவ்வொருத்தருடைய சத்தமும் அவருக்கு நன்றாக தெரியும். நாம் இன்ற காலை வேளை ஆண்டுடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். பிளஸ்ஸிங் சீரியஸில் ஆவிக்குரிய தொடரில் 83வது வாரம். இன்னொரு சில வாரங்களிலே கிட்டத்தட்ட 2 வருடத்தை, ஒரு வருஷத்துக்கு 53 வாரங்கள், 50 50 100, ஒரு 108 106 வாரங்களை தாண்டிட்டோம்னா நியர்லி 2 years. நான் ஆண்டவருடைய சமூகத்தில் நினச்சி பார்ப்பேன், இத்தனை நாட்களாக நீர் நம்முடைய வார்த்தையின் மூலமாகவே நடத்தி கொண்டு இருக்கிறீர். இந்த வார்த்தை ஒருபோதும் நமக்கு டயர்ட் ஆகலை. எத்தனை முறை இந்த வார்த்தையை படித்தாலும் இந்த வார்த்தை ஏதோ ஒரு விதத்தில் நம்மிடத்தில் பேசிக்கொண்டே தான் இருக்கிறது. ஏற்கனவே போன வாரம்லாம் தியானித்த வசனம் அனைத்துமே நம்ம படிச்சிருக்கிறது தான். நான் அடிக்கடி யோசிப்பேன், எவ்வளவு வசனங்களை நம்ம பேச முடியுமோ அவ்வளவு வசனங்களை நம்ம பேசியிருக்கிறோம். எங்கே வசனத்தை படித்தாலும் நமக்கு நம்ம தியானித்த வசனங்களாக தான் இருக்குதே தவிர, சில வார்த்தைகள் மட்டுமே நமக்கு புதுமையாக தோன்றுகிறது. ஆனாலும் அநேக இடங்களிலே நாம் திரும்ப 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 அதே வார்த்தைகளை படித்து கொண்டிருந்தாலும் ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாக ஒவ்வொரு சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி வருகிறது. ஆமென். ஹல்லேலூயா. 83வது வாரத்தில் இன்றைக்கு நாம் பார்க்க போகிற ஒரு ஆசீர்வாதம், யோபு 1ஆம் அதிகாரம் 21 22 வசனங்களை வாசிக்க கேட்போம். யோபுவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 22 23 வசனங்கள். நிர்வாணியாய் என் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்துக்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்றான். இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. இந்த வார்த்தை யாருக்காவது தெரியாத வார்த்தையா? நமக்கு மிகவும் பழக்கமான வார்த்தை. ஆவியானவர் இன்னைக்கு இதெல்லாம் பேச போறார். ஆமென். அடுத்த ஒரு 45 நிமிடம் நம்முடைய செவிகளை, நம்முடைய இருதயத்தை கவனமாக திருப்பிக் கொள்வோம். ஒரு 45 minutes ஆவியானவர் நம்மோடு இடைவிடுவாராக. ஆமென். பாஸ்டர் பேசுகிறாரு அப்படிங்கிறத மறந்துடணும். எப்பயுமே நிறைய நேரம் பாஸ்டர் பேசுகிறாருங்கிறதுனால தான் நமக்கு பிரச்சனையே வருது. ஆவியானவர் பேசுகிறார் அப்படிங்கிறத, நான் பாஸ்டர்ஸ் மீட்டிங்கில் போய் உட்கார்ந்துருக்கும் பொழுது இந்த பாஸ்டர் பேசுகிறாரு, இந்த பாஸ்டருடைய வார்த்தை தான் எனக்கு வந்துச்சு அப்படின்னு நான் ஒரு நாளும் நான் சொன்னதே இல்லை. கடந்த மாதத்தில் டிஸ்ட்ரிக்ட் மீட்டிங்கில் போய் உட்கார்ந்துருக்கும் பொழுது துவக்கத்திலேருந்து முடிகிற வரைக்கும் பாஸ்டர் தான் பேசினார், ஆனால் எனக்கு பேசினது ஆவியானவர் தான். அந்த வார்த்தையை நான் அப்படியே எடுத்துக்கொண்டேன். அநேக நேரம் மனிதர்களை பார்த்து 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 பார்த்தே நம்ம வீணாக போயிட்டோம். என்னைக்கு மனுஷனை பார்க்க ஆரம்பிச்சோமோ அன்னைக்கே நம்ம பிரச்சனை ஆரம்பிச்சிடும். மனிதனை தள்ளிட்டு ஆண்டவரை பார்க்கணும். ஆமென். ஹல்லேலூயா. இங்கே வார்த்தை சொல்லுகிறது, நமக்கு தெரிந்த வார்த்தை, நிர்வாணியாய் என் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்திற்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்றான். இவ்வெல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. ஆங்கிலத்தில் அழகாக போட்டிருக்குது, and said, naked I came from my mother's womb, and naked I will depart. The Lord gave,
and the Lord has taken away. May the name of the Lord be praised. In all this Job did not sin by charging God with wrongdoing. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு அழகான தலைப்பு, இழப்பின் மத்தியிலும் ஆசீர்வாதம். A blessing in the midst of loss. A blessing in the midst of loss. அநேக இழப்புகள் எனக்கு வருகிறது. அநேக இழப்புகள் வருதா? கண்டிப்பாக மனுஷனாக இருந்தால் கண்டிப்பாக இழப்புகள் வரும். இழப்புகள் இல்லாத வாழ்க்கை இல்லவே இல்லை. சரீரத்திலே சில வியாதி வந்ததுனால, வியாதியின் போராட்டத்தினாலே சில மருத்துவரிடத்தில் போய் சில பணங்களை இழக்கிறோம். சில நேரங்களில் மனதளவில் பாதிக்கப்படுகிறதுனால மென்டலி ஸ்ட்ரெஸ் ஆகி சில ரிலாக்ஸேஷனுக்காக நம்ம சில காரியங்களை செலவிடுகிறோம். சில நேரங்களில் நாம் நினைச்சு செய்யறது எல்லாமே சில நேரத்தில் என்ன ஆயிருது, லாஸ் ஆகிறது. சில நேரத்தில் மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ் நான் இது சரியாக இருக்கும் என்று நினைத்து செய்கிறேன், ஆனால் சில நேரங்களில் அது தவறாக போய் விடுகிறது. இழப்பு, அந்த இழப்பை ஈடுகட்டுறதுக்கு, சரி பண்ணுறதுக்கு அதுக்கப்புறம் நான் உட்கார்ந்து நிறைய நேரம் பிரயாசப்படுறேன், முயற்சி பண்ணுறேன், எல்லாம் பண்ணுறேன். இந்த இழப்பை ஈடுகட்டுறதுக்கு, இந்த இழப்பை சரி பண்ணுறதுக்கு எவ்வளவு என்னால் முடியுமோ அவ்வளவு என்னை ஒப்பு கொடுக்கிறேன். இன்னைக்கு ஆவியானவர் நம்மகிட்ட பேசுறது தான் a blessing in the midst of loss. எல்லா விதமான இழப்பின் மத்தியிலும் கர்த்தர் என்ன ஆசீர்வதிக்கிறார். அப்ப யோபை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது, இப்ப யோபுடைய இழப்பு நமக்கு நன்றாக தெரியும். யோபு செல்வ சீமானாய் இருக்கிறார். பிள்ளைகள் ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். சொத்துக்கள் ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். பிளஸ்ஸிங்க, மனைவி, பேர பிள்ளைகள், மருமக்கமார்கள் எல்லாரும் கல்யாணம் பண்ணி செட்டில் ஆயாச்சு, எல்லாம் நல்லா இருக்காங்க. ஃபேமிலி எல்லாம் சூப்பராக இருக்குது, எந்த குறையும் இல்லை. ஆடு மாடுகள் அது இதுன்னு வேலைக்காரர் எல்லாம் ஒன்றுலையுமே குறைய, நல்லா கவனிங்க, கர்த்தர் குறைய வைக்கவே இல்லை. ஆனால் இப்போ தான் மிகப்பெரிய ஒரு இழப்பு வர போக, ஒரு மிகப்பெரிய சூறாவளி வரப்போகிறது. சகலமும் சரியாக இருக்கிறது என்று நினைத்து கொண்டு இருக்கும் பொழுதுதான் ஒரு புயல், எப்போ புயல் வருதுன்னே நமக்கு தெரியாது. சைக்ளோன் எப்போ ஃபார்ம் ஆகுதுன்னு தெரியாது. திடீர்னு பாருங்கள், நேற்றெல்லாம் வெயில், பயங்கர வெயில் அடிச்சு. இன்றைக்கி கிளைமேட்டு அப்படியே வித்தியாசமாக இருக்குது. இன்றைக்கி வெயிலையே கொஞ்சம் காணாம், கொஞ்சம் அப்படியே மங்கி இருக்கிற மாதிரி. திடீர்னு பார்த்தா பயங்கரமான வெயில், திடீர்னு பார்த்தா இந்த கிளைமேட்டிக்கை யாருனாலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. நமக்கு தெரியாது என்ன நடக்க போகுது. நிறைய நேரம் மொபைல் ஃபோன் எடுத்து இல்லை மற்ற காரியத்தில் நம்ம வெதர் ரிப்போர்ட் பார்க்குறோம். இன்றைக்கி எப்படி வெதர் இருக்க போகிறது. நான் ட்ராவல் பண்ணும்போது முன்கூட்டியே, நான் ட்ராவல் பண்ணணுன்னா முன்கூட்டியே நான் பார்த்துருவேன் வெதர் எப்படி இருக்க போகுது, அந்த வெதருக்கு தகுந்த மாதிரி என்னென்னலாம் ஆயத்தமாகிக்கணும் அப்படிங்கிறதுக்கு நான் எப்பயுமே ட்ராவல் பண்ணும்போது எப்போவுமே நான் முன்னெச்சரிக்கையை எல்லாத்தையும் செஞ்சுருவேன். ஏன் அப்படின்னா, சில நேரங்களில் பல வருடங்கள் முன்பதாக அப்படி நான் நிதானிக்காமல் போய் நிறைய நேரங்களில் மலையில் நான் மாட்டிக்கொண்டது உண்டு. ட்ராவல் பண்ண முடியாமல் நான் நின்ன நாட்கள்லாம் உண்டு. அதனால் இப்போ நம்ம கணிக்க ஆரம்பிக்கிறோம். ஆனால் நல்லா கவனிங்க, சில நேரங்களில் இழப்பை நம்மளால் கணிக்கவே முடியல. அதில் தான் மிகப்பெரிய ஒரு சீக்ரெட்டே அடங்கி இருக்கிறது. என்ன சீக்ரெட்னா, அவர் சொல்கிறாரு, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நிறைய நேரம் இந்த வார்த்தையை நம்மளால சொல்ல முடியல. சொல்ல முடியுதா? சொல்ல முடியல. நம்ம வாயிலேருந்து இந்த வார்த்தையே வரமாட்டேங்குது. உட்காந்து கவலைப்படுறோம், துக்கப்படுறோம், அழுகுறோம், வேதனைப்படுறோம், எல்லாம் படுறோமே தவிர கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்துட்டாரியா அப்படின்னு நம்ம இழப்பில் சொல்ல முடியுதா? சொல்லவே முடியல. இழப்பின் நேரத்தில் இன்னும் துக்கமும் சொல்லுவாங்க, துக்கம் தொண்டை அடைச்சிருச்சுங்க அப்படிம்பாங்க. வார்த்தையே வரல. சில நேரங்களில் யார்கிட்டையும் பேசுறதுக்கு கூட நமக்கு சில நேரத்தில் சில துக்கமான இழப்பின் மத்தியில் பேசுறதுக்கு கூட விருப்பம் இல்லாமல் போகிறது. காரணம் என்னென்னா,
நம்ம அந்த அந்த மென்டாலிட்டிக்குள்ள நம்ம உள்ள இன்னும் டீப்பாக போயிட்டோம். ஆனால் யோபு அப்படி இல்லை. ஒரு மிகப்பெரிய அடி, சகலமும் போய்விட்டது. ஆனால் அவர் சொல்றார் என்ன தெரியுமா? கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். கொடுத்தது அவர் தானே, அவரே திருப்பி எடுத்துக்கிட்டார். நான் சும்மா தான் வந்தேன், நான் சும்மா தான் போக போகிறேன். இப்போ கர்த்தர் தந்த வாழ்க்கை இது, கர்த்தர் தந்த ஆசீர்வாதம் இது, கர்த்தர் தந்த வாழ்க்கை, கர்த்தர் தந்த குடும்பம் இது, கர்த்தர் தந்த பிள்ளைகள் இது, கர்த்தர் தந்த ஆசீர்வாதம் இது. அவர் தந்தத அவர் எடுத்துக்கிட்டாரு. இந்த 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 கான்செப்ட் நமக்கு கொஞ்சம் ரொம்பவே கஷ்டம்தான். நம்ம கையில் இருக்கிற ஃபோனை பிடுங்கி வச்சுட்டாங்கனாவே, இப்போ இருக்க டெக்னாலஜி காலத்தில் எப்படி நம்ம கையில் இருக்கிற ஃபோனை மட்டும் பிடுங்கி ஒரு 2 வாரத்துக்கு வச்சுட்டோம்னா, 2 வாரம் இல்லை 2 நாள் கூட தாங்காது. சிலர்லாம் பைத்தியமே ஆயிடுவாங்க. பைத்தியம் பிடிக்கணும்னா சிம்பிள் திங், மொபைலை வாங்கி வச்சுட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பைத்தியம் பிடிச்சிரும். வேற எங்கேயும் போய் பைத்தியம் பிடிக்கணும்லாம் அவசியம் இல்லை. நல்லா கவனிச்சிங்களா? காரணம் என்னன்னா, சில விஷயங்களுக்குள்ளாக நம்ம அடிமைத்தனப்பட்டு விட்டோம். இது கர்த்தர் கொடுத்தாரு, இது கர்த்தர் எடுக்கிறாரு, இது கர்த்தருடைய ஆசீர்வாதம், இது கர்த்தர் தந்த வாழ்க்கை. யோபுனுடைய மென்டாலிட்டிக்குள்ள வாங்க. நம்ம யோபுனுடைய மென்டாலிட்டிக்குள்ள இன்னைக்கு வரணும். அதனால கர்த்தர் சொல்றார், இழப்பிலும் ஆசீர்வாதம். சொல்லுங்க, இழப்பிலும் ஆசீர்வாதம். A blessing in the midst of loss. A blessing in the midst of loss. எனக்கு இழப்பு வந்தாலும் அந்த இழப்பை நான் இழப்பாக பார்க்கிறேன். ஆனால் கர்த்தர் அதை இன்னும், நீங்க நல்லா யோசித்து பாருங்க, யோபுனுடைய முந்தின நிலைமையை காட்டிலும் அவருடைய பிந்தின நிலைமை டபுள் ஃபோல் பிளஸிங் கர்த்தர் கொடுத்தார். ஆனா நம்ம இந்த இழப்பை பார்த்துட்டே இருக்கிறனால எனக்கு இந்த இழப்பு வண்டி இழுத்துட்டே இருக்குது, இழப்பின் வாகனம் போய்கொண்டே இருக்கிறது. டபுள் ஃபோல் பிளஸிங் வருவதற்கு நான் முயற்சி எடுக்கிறது இல்லை. ஈசாக்கு விதை விதைத்தான், புறதேசத்திலே கர்த்தர் அவனுக்கு அந்த வருஷத்திலே 100 மடங்கு பலனை தந்தாராம். ஆனா அந்த தேசத்தில் இருக்கிறவன் செய்யறதெல்லாம் இழப்பா அவருக்கு. அந்த தேசத்தில் விதை விதைக்கிறவன் யாருக்குமே என்ன கிடைக்கல, பலன் கிடைக்கல. ஆனா இழப்பு வந்துட்டே இருக்குது. ஆனா ஒருத்தனுக்கு மட்டும் இழப்பே வரல. ஏன் தெரியுமா? அவன் கர்த்தரை மட்டுமே சார்ந்திருந்தான். இதுதான் இழப்பிலும் மற்றவர்களுக்கு இழப்பு, ஆனால் அவனுக்கு இழப்பு அல்ல. யோபுவுக்கு இழப்பு தான். ஆனா யோபுடைய இருதயம் இழப்பை பார்க்கவில்லை, தேவனை பார்த்தது. ஆனால் யோபுடைய மனைவிக்கு இழப்பை மாத்திரம் தான் பார்த்தாங்களே தவிர, அவர்கள் அந்த இழப்பினுடைய அனுபவத்தை அவர்கள் பெற்றுக்கொண்டு அடுத்த நிலைக்கு போக வேண்டும் என்ற இருதயம் அவர்களுக்கு வரல. ஆபிரகாமை குறித்து பாருங்கள். கர்த்தர் 100 வயதுல ஈசாக்க கொடுக்கிறாரு. கர்த்தர் சொல்றாரு, அவனை எனக்கு கொடுத்துருட்டார். சிம்பிளா. நல்லா கவனிங்களேன். எதையுமே யோசிக்காம இழப்பு, மிகப்பெரிய லாஸ் எனக்கு வரப்போகுது. அந்த மனிதனுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை என்ன தெரியுமா? யாரு? இவன் பறக்கிறதுக்கு முன்னாடி ஆகாருடைய பையன் யாரு? இஸ்மவேல் தான் என்னுடைய வாக்கு தத்தமே சொல்லிட்டாரு. புரியுதா உங்களுக்கு என்னன்னு? வாக்கு தத்தமே, ஆமா, இதுதான் அவர் ஃபிக்ஸ் ஆயிட்டாரு. கர்த்தர் கொடுக்க போற வாக்கு தத்தத்தையே அவர் மறந்து திஸ் இஸ் த ப்ராமிஸ் அப்படிங்கிறதுல நின்றுட்டாரு. ஆனா அப்பதான் கர்த்தர் அவனுக்கு நினைவுபடுத்துறாரு, மகனே இது இல்லடா ப்ராமிஸ், உனக்கு வேற ஒன்று வச்சிருக்கிறேன். ஆனா அதுக்கு நீ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணணும், கொஞ்சம் வருடங்கள் வெயிட் பண்ணணும். அதுக்குள்ள இங்கே கொஞ்சம் பிரச்சனையாகி, இங்கே கொஞ்சம் போராட்டமாகி, அது நிறைய விஷயங்கள் நடந்துருச்சு. அதுக்கப்புறம் அந்த அம்மா வீட்டை விட்டு துரத்தப்படுறாங்க, வராங்க, அப்புறம் போகிறாங்க. அப்புறம் கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தின் மகனை அவருக்கு தரார். யாருக்கு? ஆபிரகாமுக்கு தரார். தந்ததோட நிறுத்தல, தந்த உடனே கொடுத்துருங்கிறாரு. எப்படி? இப்போ சொல்லுங்க, கர்த்தர் கொடுத்தார்,
சொல்லுங்க. கத்தர் கொடுத்தார், கத்தர் ஆபிரகாமே, இப்ப ஆபிரகாம் இந்த இடத்துல ஆபிரகாம் கொண்டு வந்து பாருங்களேன். ஆபிரகாம் டேக் சொல்றாரு, நான் கொடுத்த ஈசாக்க இப்ப நானே திருப்பி எடுக்கிறதுக்கு கேட்கறேன், கொடுக்குறியா அப்படின்னு. அவன் எஸ் ஃபாதர் எடுத்துக்கோங்க, கர்த்தர் கொடுத்ததை நான் திருப்பி அவருக்கு கொடுக்கிறேன், அவ்வளவுதான். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆனா அடுத்தது தான் ரொம்ப முக்கியமானது. இது கூட தாண்டி போயிடலாம், ஆனா இது கூட தாண்டிடலாம். அடுத்தது மிக முக்கியமானது என்ன தெரியுமா? இவை எல்லாவற்றிலேயும், சொல்லுங்க, இவை எல்லாவற்றிலேயும், திரும்பியும் இவை எல்லாவற்றிலேயும், இவை எல்லாவற்றிலேயும், இவை எல்லாவற்றிலேயும், சொல்லுங்களேன், இவை எல்லாவற்றிலேயும் அப்படின்னு என்னது? எல்லாம் போயிருச்சு. பிள்ளைகள் எல்லாம் செத்துட்டாங்க, ஆஸ்திகள் எல்லாம் போச்சு, சொத்துக்கள் எல்லாம் போச்சு, எல்லா கேட்டில்ஸ் மிருக ஜீவன்கள் அனைத்தும் போயிருச்சு, வீடு இடிஞ்சு விழுந்துருச்சு, ஒண்ணுமே இல்லை. தெருவில் உட்காந்துட்டு இருக்கிறான். இப்ப யாரு? யோபு. தெருவில் உட்காந்துட்டு இருக்கிற யோபுக்கு இன்னும் பிரச்சனை தெரியுமா? சரீரமும் ஒத்துழைக்கல, சரீரத்தில் எல்லாம் பருக்கள் வந்துருச்சு. வசனமே சொல்லுது என்னது? ஓட்டை எடுத்து சுரண்டிட்டு இருக்கிறான், சாம்பலை உடுத்திட்டு சாம்பலை தேய்ச்சிக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறான் யோபு. எல்லாம் போயிடுச்சு. இப்ப நல்லா கவனிங்க, நம்மளே அந்த இடத்துல நினைச்சு பாருங்களேன். இப்ப யோபு மாதிரி இப்ப சொல்லலாம், இவை எல்லாவற்றிலேயும், சொல்லுங்க, இவை எல்லாவற்றிலேயும். இப்ப இந்த வார்த்தையை சொல்ல முடியுமா? நம்மனால சொல்லவே முடியாது. ஒரு புள்ள செத்து போனாவே பரவாயில்ல, வீட்டில் இருக்கிற எல்லா புள்ளையும் செத்து போச்சு. வீட்டில் இருக்கிற எல்லா பிள்ளையும் செத்து போனது மாத்திரம் இல்லை, கல்யாணம் பண்ணி வச்ச எல்லா குடும்பமும், வீட்டுக்கு வந்த பிள்ளைகள் எல்லாம் செத்து போயிட்டாங்க. அந்த வீட்டுக்காரனுக்கு நான் என்ன பதில் சொல்ல போறேன்? உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தேன், என் பிள்ளைய சாவடிச்சிட்டீல. நீ கொஞ்சம், நான் நிறைய யோசிப்பேன், இமேஜின் பண்ணி பாருங்க, அவனுக்கு என்ன பதில் சொல்ல போறேன்? ஆனா யோபு இவை எல்லாவற்றிலேயும், சொல்லுங்க, இப்ப சொல்லுங்க, எல்லாவற்றிலேயும் என்ன பண்ணாரா? பாவம் செய்யும். அடங்கப்பா, ஐயோ. அடுத்தது சரி, பாவம் கூட செய்யாம விட்டுருவான், விடுங்க, ஏன்னா அவன் பாவம் செய்யற நிலைமையில இல்லை, அவன் ஏற்கனவே மோசமா தான் இருக்கான். அடுத்தது யோசிங்க, என்னது? தேவனை பற்றி எல்லாம். நமக்கு முதல் வர வார்த்தை என்ன தெரியுமா? என்ன ஆண்டவரே, முடிஞ்சிச்சு, குறை சொல்லல, ஆனா என்ன ஆண்டவரே அப்படின்னாவே முடிஞ்சிருச்சு. கவனித்தீர்களா? வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 34:18 வாசிக்கலாமா? நொறுங்குண்ட இருதயமுள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாய் இருந்து நறுங்குண்ட ஆவியுள்ளவர்களை ரட்சிக்கிறார். இப்ப யோபு கொஞ்சம் மனசுல வச்சு பாருங்க, நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் எப்படி இருக்கிறாரா? சமீபமாய் இருக்கிறார். இப்ப யோபுடைய மனைவி சொல்றாங்க, இழப்பின் மத்தியின் ஆசீர்வாதத்தில் யோபுடைய மனைவி, சமீபமா நிக்கிற மனைவி சொல்றாங்க, இன்னுமாட நீ ஆண்டவரை மேல விசுவாசம் வச்சிருக்கிற? ஆனா வசனத்தை என்ன சொல்லுது? வசனம் என்ன சொல்லுது? நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் தூரமா இருக்கிறார் போட்டிருக்கா? இல்ல. நம்ம நிறைய நேரம் நினைச்சிட்டு இருக்கிறோம், கர்த்தர் இந்த இடத்துல இல்ல போல, இந்த இழப்பு எனக்கு வந்துருச்சு, கர்த்தர் இந்த இடத்துல இல்லாம போயிட்டாரே. 2 சகோதரிகள் இருந்தார்கள். அதுல ஒரு சகோதரி வேகமா ஆண்டவர்கிட்ட ஓடி போய், ஆண்டவரே, ரபி, போதகரே, நீர் மட்டும் இங்கே இருந்திருந்தால் என்னுடைய சகோதரனை நீர் சாக விட்டிருக்க மாட்டீர்ல, நீர் காப்பாத்தி இருப்பீர்ல அப்படின்னு அந்த அம்மா சண்டை போடுது. ஒரு அம்மா, ஒரு ஸ்திரீ. ஆனா இன்னொரு ஸ்திரீ தைரியமா, போல்டா, அவங்களுக்கு அந்த பதட்டம் வரல. அவர்கள் தேவனுடைய பாதத்திலே அமர்ந்து தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். நிறைய நேரம் நம்ம கேட்கலாம், ஆண்டவரே நீர் இல்லாமல் போய்விட்டீரோ? ஒருவேளை ஆண்டவர் இந்த இடத்துல இந்த சூழ்நிலையில் இல்லாம போயிட்டாரோ, அதனால தான் இப்படி நடந்துருச்சோ? நல்லா கவனிங்க, தோட்டத்தில், ஏதேன் தோட்டத்தில் பகலின் குளிர்ச்சியான வேலையில் உலாவுகிற தேவாவியானவர், அவருடைய வேலையை நேரமா ரவுண்ட்ஸ் வருவார். சொல்லுங்க,
ஆமா, வார்டன் வேலை அவருக்கு. அங்க 2 பேர் தான் இருக்காங்க. 2 பேர்த்துக்கு ஒரு மிகப்பெரிய வார்டன் இருக்கிறாரு. அவருடைய வேலை என்ன தெரியுமா? ரவுண்ட்ஸ் வந்துட்டே இருப்பார். அவருக்கு தெரியாது எதுவுமே இல்லை. அவருக்கு மறைவானது ஒன்றும் இல்லை. அவருக்கு எங்கெங்க எதை எதை வச்சு உருவாக்குனேங்கிறவருக்கு நல்லாவே தெரியும். அவனை படுக்க போட்டு மண்ணை உருவாக்கி அவனை உருவாக்குனதே ஆண்டவர் தான். அப்படிங்கும் பொழுது அவருக்கு இன்ச் பை இன்ச் எல்லாமே தெரியும். அவர் தூரமா இல்லை, அவர் எங்க இருக்கிறாரு? தோட்டத்தில் சமீபமாக தான் இருக்கிறார். ஆனா நல்லா கவனிங்க மக்களே, தேவ பிள்ளைங்களே, நல்லா கவனிங்க. ஆண்டவர் தூரமா இல்லை, அவர் சமீபமாக தான் இருக்கிறாரு. ஆனா ஆதாமுக்கு ஏவாளுக்கும் ஆண்டவர் தூரமா இருக்கிறாரு நினைச்சுக்கிட்டாங்க. கான்செப்ட் புரியுதா உங்களுக்கு? என்னன்னு புரியுதா இல்லையா? இருக்கீங்களானே? ஆண்டவர் தூரமா இருந்தாரா? அப்படி தூரமா ஆண்டவர் இருந்திருந்தாருன்னா ஆதாமே நீ எங்க இருக்கிற அப்படின்னு அப்படி கேட்டிருந்தாலும் சத்தம் எங்க தெரியுமா கேட்டிருக்கோம்? எங்கேயோ கேட்டிருக்கும். எங்கேயோ என்னமோ சத்தம் கேட்குற மாதிரி இருக்குதே அப்படி இருந்திருக்கும். ஆனா அவர்களுக்கு அப்படி கேட்கல. ஆண்டவரே நாங்கள் ஒளிந்திருக்கிறோம் அப்படின்னா எவ்வளவு பக்கத்தில் கேட்டிருக்கும் சத்தம்? சாமுவேல் ஆண்டவர் பேசுறாரு, சாமுவேலுக்கு சத்தம் கேட்டுச்சு, ஆனா யாரு பேசுறதுன்னு தெரியல. அப்ப ஆண்டவர் பேசுறதெல்லாம் கேட்குது எல்லாத்துக்கும். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் பேசுறது கேட்டுச்சு, ஆனா அவங்களுக்கு புரியல. ஆதாமுக்கு ஏவாளுக்கு கர்த்தருடைய சத்தம் கேட்டுச்சு, அவர் தூரமா இல்லை, அவர் சமீபமா தான் இருக்காரு. ஆனா அவர்களுக்கு ஆண்டவரை புரிந்து கொள்ளுகிற இருதயம் இல்லை. நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் பக்கத்துல தான் இருக்கார். யோபு புகாந்துட்டு இருக்கிறான், ஆனா அவருடைய மனைவி சொல்றாங்க நீ இன்னுமா ஆண்டவரை? அப்ப யோபுவுக்கு தெரிகிறது ஆண்டவர் சமீபமா இருக்கிறாருன்னு, ஆனா மனைவிக்கு தெரியல ஆண்டவர் சமீபமா இருக்கிறது. வாசிக்கலாம். ஏசாயா 61:3 சொல்லப்படுகிறது. ஐசாயா சாப்டர் 61 verse 3. சியோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும். அந்த வார்த்தையை கவனிங்க. துயரப்பட்டவர்களை, வேதனைப்பட்டவர்களை எப்படியா சீர்படுத்தவும். நல்லா கவனிச்சிங்களா? இழப்பின் இருக்கும் பொழுது நம்மை சீர்படுத்த வேண்டும் என்று தான் தேவன் விரும்புவாரே தவிர நாம் இழப்பில் இருக்கணும் என்று கர்த்தருடைய விருப்பம் அல்ல. இன்னும் இருக்குது. அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும். நல்லா கவனிங்க. யோபு சாம்பலிலே உட்கார்ந்திருந்தார், ஆனால் கர்த்தர் அவனுக்கு சாம்பலின் உதறி தள்ளிவிட்டு யோபுவுக்கு மிகப்பெரிய டபுள் ஃபோல் பிளெஸிங் சிங்காரத்தை கர்த்தர் கொடுத்தார். வாசிங்க. துயரத்திற்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும் ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்கவும். நல்லா கவனிங்களே. நாம் எந்த நேரத்தில் எப்படி இருப்போம் என்பது கர்த்தருக்கு நன்றாகவே தெரியும். துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தை. மக்களே, தேவ பிள்ளைகளை நல்லா கவனிங்க. துயரத்துக்கு பதிலாக எதை கொடுக்குறாராம்? ஆனந்த தைலத்தை. அப்படின்னா ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே புதிய அபிஷேகத்தை எனக்கு ஊற்றிருங்க, இந்த பிரச்சனையிலிருந்து நான் வெளியில் வர்றதுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு. நிறைய நேரம் இந்த ஆனந்த தைலம் என் தலை மேலே ஊற்றப்படாமல் இருக்கனால தான் ஐ எம் ஸ்டக்கிங் இன்சைட் த ப்ராப்ளம். எனக்கு எப்பெல்லாம் சோர்வு வருதோ, நான் எப்பெல்லாம் ஆவியில் கொஞ்சம் டவுன் ஆகுறேன்னு தெரிகிறதோ, நான் செய்கிற வேலை தெரியுமா? நேராக போவேன், இந்த கீபோர்டை எடுத்து வைப்பேன். இந்த கீபோர்டை எடுத்து வச்சு எனக்கு பிடித்த இந்த சத்தத்தை நான் கேட்கணும். இந்த சத்தத்தை நான் கேட்கணும். இது எப்படி இருக்கு? இந்த சத்தம் உங்களுக்கு எப்படி தெரியுது? தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே, தேவனின் மகிமை. ஒண்ணுமே இல்லை, ஈசஸ்டைன், அவ்வளவுதான். எனக்கு இந்த சத்தம் காதுல கேட்கணும். என்னதுங்க?
இந்த சத்தம் என் காதில் கேட்க ஆரம்பிச்சிருச்சுனாவே எனக்குள்ள இருந்து ஒரு தேவ வல்லமை எனக்குள்ள இருந்து இந்த சத்தம் இருக்கு பாருங்க. இந்த சத்தம் இந்த சத்தத்தை எவ்வளவு நேரம் கேட்பேன்னு சொல்லுங்க. என்னங்க பாக்குறீங்க சொல்லுங்க. தேவனின் நல்ல தூதர்கள் என்னை சுற்றிலும் இங்கு நிற்கிறார். இந்த வார்த்தையை சொல்லும் பொழுது எப்படி இருக்கு? அந்த சத்தத்தோட தேவனின் மக்களை ஃபீல் பண்ண முடியுது அவங்களால. நல்ல தூதர்கள் என்னை சுற்றிலும் இங்கு நிற்கிறார், தேவனின் மகிமை நம்ம எல்லாம். இதுல நான் நிறைய பாட்டு பாடிடுவேன். இந்த ஒரு சத்தத்துல சர்வ வல்லவர் என் சொந்தமானா, சாவை வென்றவர் என் ஜீவனானா. எப்படி? இதோ மனிதர்கள் மத்தியில் துயரத்துக்கு பதிலாக எதை கொடுக்கிறாரா? புரியுதா உங்களுக்கு என்னன்னு? ஆனந்த தைலத்தை என் மேல ஊத்தணும்னு கற்று விரும்புகிறாரு. நான் பிரச்சனையில் இருக்கும்போது, போராட்டத்தில் இருக்கும்போது, நான் ஆனந்த தைலத்தை என் மேல ஊற்றுங்கன்னு நான் போய் உட்காரணும். இப்ப நான் ஆனந்த தைலத்தை என் மேல ஊற்றுங்க அப்படின்னு என்ன அர்த்தம்? புதிய அபிஷேகத்தை என் மேல ஊற்றுங்க. இப்ப என் மேலே புதிய அபிஷேகம். அதுதான் அடுத்த லைன் பாருங்க, அழகா போட்டிருக்குது. ஏன்டா பாஸ்டர் சம்பந்தமே இல்லாம இதை சொல்றான் அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக என்ன உடைய துதினது தேவனை பிரைஸ் பண்றது. நான் எப்பொழுதெல்லாம் போராட்டத்தில் இருக்கிறேனோ அப்பெல்லாம் தேவனின் மகிமை என்ன எல்லாம் என்ன பண்றேன்? ஒடுங்கின ஆவி எனக்கு வரும் பொழுது, புரிகிறதா? நான் எப்பெல்லாம் இலப்பின் மத்தியில இருக்கிறேனோ அப்பெல்லாம் நான் என்னுடைய ஆவியை எப்படி பண்ண போறேன்? துதியின் ஆவியாய் மாற்ற போகிறேன். சொல்லுங்க. புரியுதா உங்களுக்கு என்னன்னு? சீக்ரெட் தான். இந்த சத்தம் எனக்கு குறைஞ்சது ஒரு 3 மணி நேரம் என் காதுக்கு கேட்கணும். என்னதுங்க? 3 hours. ஆமா, 3 hours இந்த சத்தத்தை கேட்டுட்டே இருப்பேன். இந்த 3 hours அப்படியே பாடல்கள் துதி வந்து கொண்டே இருக்கும். தேவனுடைய நாமத்தை நான் உயர்த்தி கொண்டே இருக்கும் பொழுது, வசனத்தை நல்லா கவனிங்க, எப்பெல்லாம் இழப்பு இருக்கிறதோ அப்பெல்லாம் துதி உள்ள வந்துருச்சுன்னா இந்த இழப்பை துதி மாற்றிவிடும். அதுதான் இழப்பின் மத்தியில் ஆசீர்வாதம். புரியுதுங்களா? அவர் பாருங்களேன், அதோட முடிக்கல, துதி முடிஞ்சிருச்சு. அவர் என்னை அனுப்பினார், அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் என்னப்படுவார்கள். கர்த்தருடைய மகிமை நம்ம கடந்த நாட்களில் தியானிச்சோம். 21 நாள் ஜபத்தில் கர்த்தருடைய மகிமை, காட்ஸ் க்ளோரி இருக்கணும். க்ளோரி வரணும்னா இந்த சத்தமெல்லாம் எனக்கு கேட்கணும். இந்த சத்தம் கேட்டுச்சுன்னா அப்படியே மேகமே, மகிமையின் மேகமே, இந்த நாளிலே இறங்கி வாருமே. புரியுதா உங்களுக்கு என்னன்னு? ஒரே சவுண்டு தான், எந்த ரிதமும் இல்லை. ஆனா தேவ பிரசன்னத்தை, அல்லேலூயா, புரியுதா மக்களே? அப்ப கர்த்தருடைய ஆவி சொல்லுது, நீங்கள் மகிமைக்கென்று நாட்டப்பட்டீர்கள். அப்ப யோபு இப்ப இழப்புல ஆண்டவருடைய மகிமையை சொல்றார். அவருடைய மனைவிட்ட சொல்றார், உனக்கு இது புரியல, எனக்கு இது புரிஞ்சிருக்கு. நீ
வேற மாதிரி பேசுற, எப்படி பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுற, உனக்கு புரியாம பேசுற, நான் புரிஞ்சு பேசுகிறேன். நான் ஆண்டவர்கிட்ட பேசுறேன். நிறைய நேரம் இந்த புரிந்து கொள்ளுதல் தான் சொல்லுங்க பிரச்சனை. வாசிக்கலாம் புலம்பல் 3ஆம் அதிகாரம் 22 வாசிக்கலாம். 31 வசனங்களை அப்படியே வாசிக்க அப்படியே நான் கடந்து போயிட்டே இருக்கேன். வசனத்தை கவனிங்க. ஆவியானவர் நம்மோடு பேசுவாராக. ஆமென். ஆமென். இழப்புல துதியை சொல்லணும், இழப்புல மகிமை இருக்குது, இழப்புல கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்குது, இழப்புல தான் தேவனை கர்த்தர் சொல்றார் மகிமைக்கென்று உன்னை நாட்டி இருக்கிற ஐயா. வாசிக்கலாமா? நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே. நல்லா கவனிச்சிங்களா? நான் இன்னும் சாகாம இருக்கிறது, அதான் அந்த வார்த்தை. அவ்வளவுதான். நிர்மூலம்னு என்னது? அவ்வளவுதான். நான் இன்னும் உயிரோட இருக்கிறது கர்த்தருடைய கிருபையே. சொல்லுங்க பார்க்கலாம் இந்த வார்த்தை எப்படி சொல்லுங்க. நான் என்ன கர்த்தர் உசுரோட வச்சிருக்கிறார், என்ன உயிரோட. அவ்வளவுதான். பேச்சு வழக்கில் சொன்னா என்ன அர்த்தம்? நான் உசுரோட இருக்கிறதே கர்த்தருடைய கிருபை தாங்க. ஆமென். அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. ஹல்லேலூயா. அடுத்த வசனம் 23. அவைகள் காலைதோறும் புதியவைகள். அவைகள் காலைதோறும் புதியவைகளா இருக்கிறது. உமது உண்மை பெரிதாய் இருக்கிறது. அவருடைய உண்மை பெருசு, ஏன் உண்மை இல்ல, அவர் உண்மை பெருசு. கர்த்தர் என் பங்கு என்று. நல்ல வார்த்தையை கவனிங்க. கர்த்தர் என் பங்கு என்று என் ஆத்துமா சொல்லும். என் ஆத்துமா சொல்லணும். நான் இழப்புல உட்கார்ந்து இருக்கும் பொழுது யோபு சொல்றான், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தர் என் பங்கு என்று யோபுனுடைய ஆத்துமா சொல்லிச்சு. ஆகையால் அவரிடத்தில் நம்பிக்கை கொண்டிருப்பேன். ஹல்லேலூயா. மக்களை புரியுதுங்களா? அப்ப யோபு சொல்ற வார்த்தை என்னன்னா, கர்த்தரின் பங்கு, நான் கர்த்தரிடத்தில் நம்பிக்கையா இருக்கிறேன். ஏன்னா அவர் தான் கொடுத்தாரு, அவர் தான் எடுக்கிறாரு, அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிறேன். 25. தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கும் கர்த்தர் நல்லவர். நல்ல கவனிங்க. யோபு அப்போ கொண்டு வந்துட்டோம். தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு பொறுமையோடு காத்திருந்தார். யோபு தேவ சமூகத்தில் தான் உட்கார்ந்துருக்கிறார். ஆண்டவர் இழப்பை கொடுத்துட்டாருன்னு யோபு எங்கேயும் வந்தாங்க. ஒரு கும்பல் வந்துச்சு. யாரு? சொந்தக்காரங்க, நண்பர்கள் எல்லாரும் வந்தாங்க. யாரை பார்க்கறதுக்கு? யோபுவை பார்க்கறதுக்கு. யோபு ரொம்ப ரொம்ப இடுக்கமான சூழ்நிலை இருக்கிறான். அதனால போய் யோபு தேற்றிடலாம், ஆற்றிடலான்னு சொல்லிட்டு அவங்கிட்ட வந்து என்னென்னமோ ஆறுதல் சொல்றாங்க. ஆனா அந்த ஆறுதல் எல்லாம் யோபுக்கு ஒண்ணு வேலைக்கு ஆகல. என்னென்னமோ பண்ணி பார்க்குறாங்க. ஆனா யோபுனுடைய ஆத்துமாவை யாருனாலையும் திருப்திப்படுத்த முடியல. நல்லா கவனிங்களேன். அதனால வசனம் சொல்லுது, தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு, தம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கு கர்த்தர் நல்லவராயிருக்கிறார். கர்த்தருடைய ரட்சிப்புக்கு நம்பிக்கையோடு காத்திருக்கிறது நல்லது. அப்ப ரட்சிப்பு என்னது? என்னை விடுதலையாக்குற தேவனுக்காக இந்த இழப்பின் மத்தியில நான் காத்திருக்கிறேன். கர்த்தர் இது இருந்து எனக்கு சீக்கிரத்துல விடுதலை தரணும் அப்படின்னு நான் காத்திருக்கிறேன். அடுத்த வசனம், தன் இளம் பிரயாயத்தில் நுகத்தை சுமக்கிறது மனுஷனுக்கு நல்லது. இங்கதான் பிரச்சனையே. நுகத்தை சுமக்கிறது மனுஷனுக்கு நல்லது என்று கர்த்தர் எழுதி வச்ச. நுகம் என்னது? பாரம், கஷ்டம். எப்படி? எந்த நாட்கள்ல? இளம் பிராயத்துல, இளம் வயதுல நுகத்தை சுமக்கணும் அப்படிங்கிறது மனுஷனுக்கு நல்லது. ஆனா நம்ம நிறைய நேரம் நம்ம விரும்புறது, என் பிள்ளை பாரத்தை சுமக்க கூடாதியா, என் பிள்ளை நிம்மதியா நல்லா, நான் கஷ்டப்பட்டுட்டேன் அதனால அவன் கஷ்டப்பட கூடாது. பைபிளை நான் மாத்தி படிச்சுட்டு இருக்கேன், பைபிளுக்கு விரோதமா பேசிட்டு இருக்கிறேன். பைபிள் என்ன சொல்லுது? இளம் வயதுல நீ நுகத்தை சுமப்பது மனுஷனுக்கு நல்லது. ஆமா. ஆனா நான் என்ன சொல்றேன்? என் பையன் நுகத்தை சுமக்க கூடாதுன்னு சொல்றேன். பைபிளை தலையில படிக்க ஆரம்பிச்சிட்டேனா இல்ல சரியா படிக்கிறேன்னா? நான் அவரே அதை தன்மேல் வைத்தார் என்று அவன் தன்னிலிருந்து தனித்திருந்து மௌனமாய் இருக்க கடவன். தனித்திருந்து யாரு கொடுத்தா? அவரே அதை தன்மேல் வைத்தார் என்று அவன் தனித்திருந்து மௌனமாய் இருக்க கடவன். ஐயோ, தனியா விட்டுட்டா சூசைட் பண்ணிக்குவானோ? இப்பெல்லாம் வேற அப்படி ஒரு எண்ணம் வந்துடுது. விட்டுட்டா, பிள்ளைங்களை விட்டுட்டா அது போய் செத்துரும் போல. ஆனால் ஆண்டவர் சொல்றார், தனிமை. உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து ஒரு 4 பேர்த்த உள்ள கூட்டிட்டு போய் கதவை சாத்திக்கோ அப்படின்னு வசனம் போட்டிருக்குதா? சொல்லுங்களேன்.
நீ வீட்டுக்குள்ளே போய் உன் கதவை பூட்டி உன் அந்தரங்கத்தில் உன் பிதாவினிடத்திலே ஜெபிக்கும் பொழுது அவர் உனக்கு வெளியரங்கமாய் பதிலளிப்பார். எவ்வளோ அழகான வார்த்தை, எவ்வளோ அருமையான வார்த்தை. இழப்பில் எப்படி இருக்கணுங்கிறத ஆண்டவர் சொல்லித்தரார். போராட்டம் வரும், நுகத்தை சுமந்து தான் ஆகணும், வேறு வழி இல்லை. வசனமே சொல்லுது, இளம் வயதின் நுகத்தை சுமப்பது நல்லது. இளம் வயதில் நுகத்தை சுமக்கிறது நல்லது. உங்கள் பாரங்கள் எல்லாம் நம்ம சுமக்கணும், அவர் மேலே இறக்கி வைக்கணும். யோபு எல்லாத்தையும் சுமந்தான், அதனால தான் கர்த்தர் மௌனமாக இருந்தான் யோபு தேவ சமூகத்தில். அதனால தான் இழப்பில் கர்த்தர் அவனோடு இருந்தார். ஒருவேளை அவன் மௌனமாக இல்லாமல் அவன் கத்திட்டு இருந்தான்னு வைங்களே மனைவி மாதிரிய, கர்த்தர் அவன்கிட்ட இருந்திருக்கவே மாட்டார். வசனத்தை வாசிக்கலாம். நம்பிக்கைக்கு இடம் உண்டோ என்று தன் வாயை தூளில் நுழுத்துவானாக. நம்பிக்கைக்கு இடமுண்டோ என்று தன் வாயை தூளில். புரியுதா உங்களுக்கு? இழப்பில் இருக்கேன், ஏதாவது ஒரு சின்ன நம்பிக்கை கிடைக்குமா? வாசிக்கலாம். 30. தன்னை அடிக்கிறவனுக்கு தன் கன்னத்தை காட்டி நிந்தையால் நிறைந்திருப்பானாக. இதெல்லாம் நம்மளால செய்ய முடியாது. இதுதான் இழப்பு. ஒருத்தர் வந்து நம்மளை அடிக்க வரானா, அடிடா அப்படின்னு நம்ம சொல்லுங்க, நிற்கணும். அதுதான் இழப்பின் மத்தியில் நிற்கிறது. ஆனால் நம்ம என்ன பண்ணிடுறோம் தெரியுமா? நீ அடி கையை மட்டும் வெய்யி, அப்புறம் நடக்கிறத பாரு. வாசிங்களேன். ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. நல்லா கவனிங்களேன். நிந்தையால் நிறைந்திருப்பானாக. தன்னை அடிக்கிறவனுக்கு தன் கன்னத்தை காட்டி, எதுல? நிந்தையால் நிறைந்திருப்பானாக, கஷ்டத்தில் நிறைந்திருப்பானாக. ஆனாலும் அடுத்த லைன் என்ன சொல்லுது கவனிச்சிங்களா? என்னது? அவன் நிந்தையிலே நிறைந்திருப்பானாக, அவன் துன்பத்தில் இருப்பானாக. ஆனால் அடுத்த லைன், ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார். நீ கஷ்டத்தில் இருக்கிறேன்னு எனக்கு தெரியும், ஆனால் நான் உன்னை கைவிட மாட்டேன். நீ துன்பத்தில் தான் இருக்கிற, இழப்பில் இருக்கிற எனக்கு தெரியும்பா, ஆனால் நான் உன்னை கைவிட. புரியுது உங்களுக்கு? அடுத்த வசனமே, அவன் நிந்தையால் நிறைந்திருப்பானாக, துன்பத்தில் நிறைந்திருக்கிறான் எனக்கு தெரியும், ஆனால் நான் அவனை கைவிட, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. இழப்பின் மத்தியில் ஆசீர்வாதம். இந்த செய்தியை நான் 2 மாதத்துக்கு முன்னாடி எடுத்துட்டேன். எப்போ? ஆமாம், டிசம்பரில் எடுத்தேன். உங்களுக்கு ஒரு செய்தி ஒன்று சொல்லிட்டா, மார்ச் மாதம் எல்லா வாரத்தோட செய்தி எடுத்து முடிச்சிட்டேன். இப்போ நான் உட்காந்து ஏப்ரல் முதல் வாரத்துக்கான செய்தி எடுக்கணும். ஆனால் கரெக்டாக பாருங்களேன், சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரியே ஆண்டவர் பேசுவார். ஆனால் நான் எப்போயோ பேசுனது. ஆனால் சிலர்லாம் சொல்லுவாங்க, பாஸ்ட் பாரு இன்னைக்கு இதை பற்றியே பேசுகிறாரு, நமக்கே சொல்லி வச்சு பேசுகிற மாதிரி பேசுகிறாரு அப்படிம்பாங்க. என்னுடைய ஐபேடை காமிக்கிறேன் பாருங்கள். அடுத்த மார்ச் மாதம் முழுவதுக்குமான செய்தியை நான் வச்சுருக்கேன், டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஆனால் அந்த வார்த்தை எப்போ வரணுமோ அப்போ கரெக்டாக வரும். எந்த நேரத்தில் எப்போ கொடுக்கணும், குறித்த காலத்தில் தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது, வரும். இழப்பின் மத்தியிலே கர்த்தர் ஆசீர்வாதம் தருவார், வரும். போராட்டத்தின் மத்தியிலே விடுதலை தருவார், வரும். ஆனால் என்ன பண்ண தெரியுமா? காத்திருக்கணும். அதே ஸ்கேல், அதே ஈசஸ்டேன். காத்திருந்தே பொறுமையுடன் கேட்டீரே என் வேண்டுதலை, குழியில் இருந்து தூக்கி கண்மாலையில் நிறுத்தினீரே. அவ்வளவுதான். எப்பெல்லாம் போராட்டம் வருதோ அப்பெல்லாம் ஒரு ஈசஸ்டேன் 2 புடி. கர்த்தர் கைவிட மாட்டார், ஆனால் அவன் நிந்தையில் தான் இருக்கிறான், அவன் இழப்பில் தான் இருக்கிறான். ஆனால் ஆண்டவர் சொல்றார், நான் என்றென்றைக்கும் கைவிட மாட்டேன். வாசிக்கலாமா அடுத்த வசனத்தை? ரோமர் 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். ஒரு விசுவாசம் இருக்கணும்.
அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டிருக்கிறேன் நான். அழைக்கப்பட்டிருக்கிறோமா? அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டிருக்கிறோமா? அவர் முன் குறித்தபடி அழைக்கப்பட்டிருக்கிறோமா? அப்ப சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கும் என்று நான் நம்பிக்கை வைக்கிறேன், விசுவாசிக்கிறேன். நான் இழப்பில் இருந்தாலும் என்னை கர்த்தர் தீர்மானத்தில் அழைச்சிருக்கிறார். அந்த தீர்மானம் ஒருபோதும் என்னை விட்டு விலகாது. திருப்பியும் என்னை விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, சாத்தான் கையிலும் மனுஷன் கையிலும் விட்டு கொடுக்கல. கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல, என்ன தேடி வந்தீங்க, இந்த மனுஷன் உதவல, நீங்க வந்து நின்னீங்க. சொல்லுங்க, விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, சாத்தான் கையிலும் மனுஷன் கையிலும் விட்டு கொடுக்கலையே. புரியுதா உங்களுக்கு என்னன்னு? தம்முடைய தீர்மானத்தின்படி அவர் அழைக்கப்பட்டவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கும் என்று அறிந்திருக்கிறேன். ஒருவேளை இப்ப நடக்காம இருக்கலாம், நாளைக்கு நடக்கும். என்னங்க சத்தம் கம்மியா வருது? நான் என்ன அடுத்த வருஷம் நடக்குமான்னு சொன்னேன், நாளைக்கு நடக்கும்னு சொன்னேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய டைமிங்கு நமக்கு தெரியாது. நான் நாளைக்குன்னு கூட சொல்றேன், சொல்ல முடியாது. அடுத்த ஒரு மணி நேரத்தில் நடக்கலாம். எஸ், கர்த்தர் நினைச்சத நிச்சயமா செய்வார். வசனத்தை வாசிக்கலாமா? சங்கீதம் 31:19 வாசிக்கலாம். மனுபுத்திரருக்கு உமக்கு பயம். 31:19 சங்கீதம் 31:19 மாத்தி இருக்கா? நான் தான் மாத்தி போட்டேன் ஸ்லைடில். அப்படியா? மனுபுத்திரருக்கு முன்பாக அந்த வார்த்தை அப்படியே அங்க அதை பார்த்து வாசிங்க. உமக்கு பயந்தவர்களுக்கும் இல்ல, மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதா இருக்கிறது. அந்த வார்த்தை கவனிக்கல. ஓ, முன்னாடி அந்த வார்த்தை போயிருச்சு. என்ன வார்த்தை போயிருச்சு? உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்பு. நல்ல கவனிங்களேன். மனுஷனுக்கு முன்னாடி ஆண்டவரே நான் இழந்துட்டு இருக்கிறது உங்களுக்கு தெரியலையா? இவெல்லாம் என்னை பார்த்து சிரிக்கிறான், இவெல்லாம் என்னை பார்த்து ஏளனமா பேசுறான். அந்த வார்த்தையை சொல்லுங்க, அந்த வார்த்தையை படிங்களேன். உமக்கு பயந்தவர்களுக்கு, உமக்கு பயந்து நான் இருக்கிறேன் அல்லவா? உமக்கு பயந்தவர்களுக்கு, மனுபுத்திரன் முன்பதாக உமக்கு நான் பயந்து இருக்கிறேன், உமக்கு நடுக்கத்தோடு இருக்கிறேன், உமக்கு நான் உண்மையா வாழ்றேன். ஆனா மனுபுத்திரனுக்கு முன்பதாக நான் மனுபுத்திரன் நம்பவில்லை, உண்மைதானே நம்பி இருக்கிறேன், உண்மையதானே நான் சார்ந்திருக்கிறேன். நீர் உண்டு பண்ணின வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதா இருக்கிறது. அந்த நம்பிக்கையில் நான் இருக்கிறையா? மனுபுத்திரனுக்கு முன்பதாக. நான் ஜெபம் பண்ணும்போது சில நேரத்தில் ஆண்டவர் இந்த வார்த்தையை எனக்கு வெளிப்படுத்துவார். உண்மைதானே நான் நம்பி இருக்கிறேன், மனுபுத்திரனுக்கு முன்பதாக. சொல்லுங்க, மனுபுத்திரனுக்கு முன்பாக நான் உண்மை நம்பி இருக்கிறேயா? நான் உண்மை நம்பி இருக்கிறேன், நான் உண்மை நம்பி இருக்கிறேன். யோபு சொல்லுவார், ஆண்டவரே நான் உண்மைதான் நம்பினேன், நான் வேற யாரையும் நம்பல. நண்பர்கள் வந்தார்கள், உறவினர்கள் வந்தார்கள், எல்லாம் வந்துட்டு போனாங்க. ஆனா என்னுடைய நம்பிக்கை எல்லாம் நீர்தான். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் செய்யுங்கப்பா, உம்மைத்தான் நாங்க நம்பி இருக்கோம், அற்புதங்கள் செய்யுங்கப்பா. அவ்வளவுதான். அப்ப மனுபுத்திரனுக்கு முன்பதாக இழப்பின் மத்தியில நான் யாரை நம்பி இருக்கிறேன்? உண்மைதான் நம்பி இருக்கிறேன். யோபு, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், ஆனால் நான் கர்த்தரை நான் நம்பி இருக்கிறேன். வசனம் அதான் சொல்லுது, கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். வசனத்தை வாசிக்கலாமா? அடுத்த வசனம் மத்தேயு 5:4 வசனம் வாசி. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். சொல்லுங்க பார்க்கலாம். இதா வந்துருச்சு அடுத்த பாட்டு. துயரத்தில் கூப்பிட்டே உதவிக்காய் கதறினே, அழுகுரல் கேட்டீரையா. கூப்பிட்டே
சொல்லுங்க பார்க்கலாம். குனிந்து தூக்கினீர், குனிந்து தூக்கினீர், பெரியவனாக்கினீர் உமது காருண்யத்தால். குனிந்து தூக்கினீர், பெரியவனாக்கினீர் உமது காருண்யத்தால். அவ்வளவுதான். அது இன்னும் பாடினா பாடிட்டே இருப்பேன், என்ன நிறுத்த முடியாது. நான் நம்பும் கேடகம், விடுவிக்கும் தெய்வம் நீர்தான், நீர்தான் ஐயா. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். என்னது வசனம் சொல்லுது? அவர்கள் ஆறுதல் இல்லைங்க, சந்தோஷப்படுகிறவன் பாக்கியவான் போட்டிருக்கா? துயரப்படுவர்கள். பவுல் 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தில் ஒரு பெரிய லிஸ்ட் வைப்பார். நான் எவ்வளவு கஷ்டங்களை பட்டேன், எவ்வளவு துன்பங்களை பட்டேன் எல்லாம் சொல்லுவார். அவர் சொல்லிட்டு கடைசியாக ஒரு வார்த்தை சொல்லுவார். அந்த வார்த்தை எப்பவுமே என் இருதயத்தை அடிச்சுட்டே இருக்கும். துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். சொல்லுங்க. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான். சரி, கஷ்டப்படுறவன் பாக்கியவான், அவ்வளோதான். சொல்லுங்க. கஷ்டப்படுகிறவர்கள் பாக்கியவான். ஆண்டவர் சிலுவையை தூக்கிட்டு கொல்கதா மலைக்கு போயிட்டு இருக்கிறார். அடிக்கிறான், சிலுவையை தூக்க முடியல, விழுகுது. அப்போ கஷ்டப்பட்டு தூக்கி நடந்து போய் கொண்டிருக்கும் பொழுது ஒரு ஸ்திரீ வந்து அவரை பார்த்து என்ன கேட்டாங்க? என்ன இப்படி கஷ்டப்படுறீங்களே? அவர் என்னமா சொன்னார்? சொல்லுங்க பார்க்கலாம். ஆமாம், போய் உன்னைய பாரு, உன் குடும்பத்தை பாரு, நீ என்னை குறித்து கவலைப்படாத. நான் துயரப்படுகிறேன். நான் யாருக்காக கஷ்டப்படுறேன் தெரியுமா? உனக்காக தான் இந்த சிலுவையை தூக்கிட்டு போகிறேன். ஆனால் நீ ஏன் சிலுவையை தூக்கிட்டு நடக்கணும்னு விரும்புறியாப்பா? நான் சொல்கிறத புரிஞ்சுக்கோங்க, தப்பாக புரிஞ்சுக்கூடாது. ஒருவன் கர்த்தரை பின்பற்ற வர விரும்பினால் தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு அவருக்கு பின்னே நடக்க வேண்டும். யார் சிலுவையை? தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு. நான் சொல்கிறது சிலுவைங்கிறத நான் அந்த சிலுவையை பற்றி பேசல. நிறைய பேர் சிலுவையை தூக்குறேன்னு நினச்சிக்கிட்டு வேறெல்லாம் தூக்கி வச்சுக்கிட்டு ஆண்டவர் சொல்ற உங்கள் பாரங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். இப்போ எனக்கு ஆறுதல் கிடைக்கணும்னா நான் துயரப்பட்டு தான். ஆறுதல் கிடைக்காது, உனக்கெல்லாம் ஆறுதல்லாம் கிடைக்காது அப்படின்னு என்ன அர்த்தம்? நான் துயரப்படலை. ஏங்க யாராவது ஒருத்தர் எனக்கு ஆறுதல் சொல்லுங்க அப்படின்னா உனக்கு எனக்கு ஆறுதல் சொல்லணும்? நீ கஷ்டத்திலே இருக்கிற, நீ தான் ஜாலியாக இருக்கிறியாப்பா, உனக்கு என்ன, நீ நல்லா இருக்கிறீல. இப்போ ஆறுதல் சொல்றதுக்கு ஆண்டவர் வரணும். யோபுவை தேடி ஆறுதல் சொல்றதுக்கு எல்லாரும் வந்தார்கள். ஆனால் யோபுவின் இருதயத்தை திடப்படுத்த, ஆறுதல் படுத்த எந்த மனிதனாலும் முடியவில்லை. ஒரே ஒரு ஆள் மட்டும்தான் முடிஞ்சது. யார் தெரியுமா? துயரப்படுகிற யோபு பாக்கியவான், அவன் ஆறுதல் அடைவான். யார் நிமித்தமாக? என் நிமித்தமாக. சத்தமா நேரம் ஆமேன்னு சொல்லியிருக்கிறேன். இந்த இடத்துல உங்க வேற போடுங்க. இப்போ நான் சொன்ன மாதிரி என்னது? துயரப்படுகிற அந்த வார்த்தை, துயரப்படுகிற யோபு பாக்கியவான். சொல்லுங்க, அந்த இடத்துல உங்க பேர் போடுங்க. துயரப்படுகிற ஜெரேமியா கிளாட்ஸ்டன் பாக்கியவான். அவன் புரியுதா? வார்த்தை புரிகிறதா? வாசிக்கிறேன், அடுத்த வசனத்துக்கு போறேன், நான் முடிக்க விரும்புகிறேன். 2 கொரிந்தியர் 4:17. மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல, நல்ல கவனிங்க, காணப்படுகிறவைகள் அல்ல, பார்க்கிறது அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில். ஒரு நிமிஷம். பார்க்கிறது அல்ல, பார்க்காதது. புரியுதா உங்களுக்கு என்னன்னு? மேலும் காணப்படுகிறவைகள் அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற எனக்கு. அப்ப நான் துன்பத்தில் இருக்கிறேன், என் துன்பத்தை பார்த்துட்டு இருக்கிறேன். எனக்கு இனிமேல் துன்பம் வராது என்று நான் நம்பி விசுவாசிச்சு உட்கார்ந்துட்டு இருக்கிறேன். புரியுதா உங்களுக்கு என்னன்னு? இப்போ துன்பத்தை பார்த்துட்டு இருக்கிறேன்,
இனிமேல் துன்பம் வராது என்று நான் காணாதவைகளை குறித்து, நமக்கு காணாதவைகளை நோக்கி இருக்கிற எனக்கு அது சீக்கிரத்தில் நீங்கும். இந்த லேசான உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கன மகிமை உண்டாக்குறது. அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும். ஒருவேளை இந்த பாரம், இந்த இழப்பு நமக்கு பெருசா தெரியலாம். ஆனா ஆண்டவர் சொல்றார், அதி சீக்கிரத்தில் சொல்லுங்க, அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய, சொல்லுங்க, என்னுடைய உபத்திரவம் மிகவும், சொல்லுங்க அந்த வார்த்தையை, மிகவும் அதிகமாக நித்திய கனமகிமையை எனக்கு, சொல்லுங்க, எனக்கு உண்டாக்குறது. வேற யாருக்கு இல்ல, அவர் எனக்கு தான் தர விரும்புறார். ஏன்னா இழப்பை சந்திக்கிறது நானு. அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும், அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும். இந்த சூழ்நிலைகள் எல்லாம் மாறிவிடும். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாசிக்கலாம், பிலிப்பியர் 4:6-7 வசனத்தை வாசிக்கலாமா? இந்த 2 வசனம் தான் இருக்கு, முடிக்க விரும்புகிறேன். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். எங்கே சொல்ல வேண்டுமோ அங்கே சொல்ல வேண்டும், தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது இந்த வார்த்தையை தான் நல்லா கவனிக்கணும். இந்த வார்த்தையை தான் கவனிக்கணும். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம். என் புத்தி இல்லை, ஆண்டவர் சொல்றாரு எல்லா புத்தி. சொல்லுங்க, எல்லா புத்திக்கும். ஆமா, நான் அங்க எப்படி தெரியுமா வாசிக்க விரும்புறேன், எல்லாருடைய புத்திக்கும் மேலாக. எல்லாருடைய புத்திக்கும் மேல, அங்க அதான் அர்த்தம். எல்லா புத்தி, என் புத்தி, உங்க புத்தி, ஒவ்வொருத்தருடைய புத்தி, ஒவ்வொரு புத்தி ஒவ்வொரு மாதிரி. ஆனா ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, இந்த எல்லா புத்திக்கும் மேலான ஒரு தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். இப்ப நான் இழப்புல உட்கார்ந்துருக்கும் போது, யோபு இழப்புல உட்கார்ந்துருக்கும் போது, எல்லா புத்திக்கும் மேலான ஒரு புத்தி யோபுடைய எதை காத்துச்சான்? இருதயத்தையும் அவனுடைய சிந்தையையும். நல்லா கவனிச்சிங்களா? அதனால தான் யோபு இவைகள் எல்லாவற்றிலையும் அவன் பாவம் செய்யவும் இல்லை, தேவனை தூஷிக்கவும் இல்லை. காரணம் என்ன தெரியுமா? எல்லா புத்திக்கும் மேலான புத்தி ஒன்று அவனை ஆளுக செஞ்சிருச்சு. ஒருவேளை அவனுக்குள்ள இருந்த புத்தியா இருந்துச்சுன்னா, போங்கயா, எல்லாத்தையும் இழந்துட்டு எல்லாத்தையும் இது பண்ணிட்டேன், நானும் இப்படி கிடக்கிறேன் அப்படின்னு யோபு எங்கேயாவது எதையாவது தூக்கிட்டு கடந்து போயிருப்பார். ஆனால் அப்படி போகவில்லை. அப்படி இருந்தனால தான், ஸ்ட்ராங்காக இருந்தனால தான் இழப்பின் மத்தியிலும் கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுத்தார். இன்றைக்கு நீங்கள் எதை வேணால் இழந்திருக்கலாம். எப்படி? நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருக்கிறீங்கன்னு தெரியாது, ஆனால் கர்த்தருக்கு தெரியும். அவர் எனக்காக என்ன பண்ணுவார்? எனக்காகவே, சொல்லுங்க, எப்பொழுதும் வானங்களை திறப்ப, எனக்காக வானத்தை திறப்பார். நான் எப்படி உட்கார்ந்து இருக்கிறேங்கிறது அவருக்கு தெரியும். எனக்காக வானத்தை திறப்பார். எனக்காக எந்த மனுஷனாவது வானத்தை திறக்க முடியுமா? ஏன்னா சாவியாட்ட இருக்குது. திறவுகோல் என்னிடத்தில் உண்டு. இந்த சாவியை போய் யார்கிட்ட, ஏங்க எங்கள் வீட்டு சாவி பக்கத்து வீட்டில் இருக்க, போய் வாங்கிட்டு வாங்க அப்படின்னா வாங்கிட்டு வந்துடுவாங்க யார் வேணாலும். ஏங்க இந்த பரலோக சாவியை கொஞ்சம் வாங்கிட்டு வாங்க அப்படின்னா, இன்னொன்று வாங்க போகலாம். அவ்வளவு தைரியமான ஆள் யார் இருக்கிறா? எங்கே போகணும்? பரலோகத்துக்கு போயிட்டு திரும்பி வந்துருவோமா? வசனத்தை வாசிக்கலாம். 1 பேதுரு 5:10 கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு, கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராய் இருக்கிற, நித்திய மகிமைக்கென்று அழைத்தவராய் இருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாடனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி சிறப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. அவ்வளவுதான், சிம்பிள் திங். நான் சொன்னேன் தெரியுமா அந்த லிஸ்ட்டு? என்ன லிஸ்ட்டு? டிக் போட்டுட்டு இருக்கிறேன்னு புரிஞ்சுதா? இப்போ புரிஞ்சுதா அந்த டிக் என்னன்னு? தேவன் தாமே கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற எங்களை, கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற என்னை
என்ன பண்ண போறாராம்? சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி. இப்போ இந்த பிரச்சனைக்குள்ளே போனால் தானே எனக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸே வரும். சில பிரச்சனைக்குள்ளே போகாதனால தான் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. சிலர்லாம் பாருங்களேன், பயங்கர அனுபவமாக பேசுவாங்க. ஏன்னா அவங்க அதுக்குள்ளே பூந்து வந்திருப்பாங்க. இந்த மரணத்தை சந்திச்சுட்டு வந்தவங்ககிட்ட போய் கேட்டு பாருங்களேன், ஒரு என்சைக்ளோபீடியா அவங்க அப்படி பேசுவாங்க. நான்லாம் அப்படி போனேன், அப்படி பார்த்தேன், இப்படி வந்தேன், அந்த சந்தில் பூந்து இந்த சந்தில் பூந்து நான் வந்தேன் பாரு அப்படின்னா, உண்மையாலுமே நமக்கு அதெல்லாம் நல்ல வேலைடா, இந்த சந்துக்குள்ளெல்லாம் பூந்து நம்ம வரல, அவன் பூந்துட்டு வந்துட்டான், தப்பிச்சு வந்துட்டான். மரணத்தை பார்த்து வந்தவர்கள் சொல்லுகிற ஒரு சில காரியங்கள். அப்போ நல்லா கவனிங்க, ஆண்டவர் சொல்கிறாரு, இழப்பின் மத்தியில் கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை எதுக்கு தெரியுமா பாட கொடுக்குறாரு? சீர்படுத்தி. நான் ஒவ்வொரு தடவையும் ஆண்டவர்கிட்ட பிரச்சனை வரும் பொழுது, போராட்டங்கள் வரும் பொழுது, நான் ஏன் வருதுன்னு கேட்க மாட்டேன், இதிலிருந்து நான் கற்றுக்கொண்ட பாடத்தை எழுதி வச்சிருவேன். என்னதுங்க புரியுதா உங்களுக்கு? என்னென்னு இதிலிருந்து, இந்த போராட்டத்திலிருந்து, இந்த இழப்பிலிருந்து என்ன பாடம் எனக்கு வந்தது, அந்த பாடத்தை சீர்படுத்தவும் ஸ்திரப்படுத்த பண்ணுறது. அடுத்தது பலப்படுத்தவும். அடுத்தது என்னதுங்க? நிலைநிறுத்துவார். ஆஹா, அதுதான். இதெல்லாம் செஞ்சு உன்னை துரத்தி விட்டுருவேன் அப்படின்லாம் சொல்லல. கடைசியாக நான் வாசித்து முடிக்கிறேன். சொல்லுங்க பார்க்கலாம். சீர்படுத்தி. சொல்லுங்க. சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி ஓடி போயிரு அப்படின்னு ஆண்டவர் சொல்லல. நான் உன்னை இங்க நிக்க வைப்பேன்டா. இப்ப நான் பேசிட்டே இருப்பேன், டைம் வேற ஆயிடுச்சு. வேற ஊருக்கு போயிட்டான். யாரு? ஈசாக்கு. துறவு வந்து ஏன் துறவு தான், ஆனா அங்க வேற ஒருத்தர் வந்து சொன்ன கொண்டாடுறான். சரி போ, சீர்படுத்துறார் ஆண்டவர். அடுத்தது போவோம், ஸ்திரப்படுத்துறார் ஆண்டவர். சரி போ, அடுத்தது என்னது? பலப்படுத்துவார் ஆண்டவர். போ, அடுத்தது அவனே வந்து, எப்பா நீ எங்களை காட்டிலும் பெரியவன் ஆயிட்ட எங்க ஊர்ல. நிலைநிறுத்துவார். புரிஞ்சுச்சா? தயவு செய்து ஐயா அப்படின்னு அவன் வந்து கேட்குற மாதிரி ஆகிப்போச்சு. நிறைய பேரை சொல்லலாம். யோசேப்பு அப்படிதான். குழியில் தூக்கி போட்டாங்க, சீர்படுத்தினா. குழியிலேருந்து மேலே தூக்குனாங்க, ஸ்திரப்படுத்தினான். சிறைச்சாலைக்கு போனான், பலப்படுத்தினார். அப்புறம் ராஜாவுக்கு அடுத்தது அவன் தான். இப்போ ராஜாவே சொல்கிறார், எப்பா நீங்கள் எதுனாலும் யார்கிட்ட கேளுங்க, அவங்ககிட்ட கேளுங்க. சொல்லுங்க. நிலைநிறுத்துவார். சொல்லுங்க. நிலைநிறுத்துவார். இழப்பின் ஆசீர்வாதம் புரியுதா? சீர்படுத்த, ஸ்திரப்படுத்த, பலப்படுத்த. கடைசி வசனம் உபாகமம் 31:8 கடைசி வசனம். கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறார். கவலையப்படாதீங்க. எல்லா சூழ்நிலையிலும், எல்லா இழப்பிலும், எல்லா விதமான நேரத்திலும் கர்த்தர் எனக்கு முன்னாடி போகிறவர். அவர் உன்னோட இருப்பார். அவர் என்னோடு இருந்தா ஒரு சேனைக்குள் பாய்வேன். இயேசு என்னோடு இருந்தா ஒரு மதிலை தாண்டுவேன். இயேசு என்னோடு இருந்தா ஒரு சேனைக்குள் பாய்வேன். இயேசு என்னோடு இருந்தா ஒரு மதிலை தாண்டுவேன். அப்ப அவர் சொல்றாரு, கர்த்தர் நான் உனக்கு முன்னாடி போறேன். அடுத்தது உனக்கு முன்னாடி போறது மாத்திரமல்ல, உன்னோடு நான் இருக்கிறேன். அடுத்தது ஆண்டவர் சொல்றாரு, என்னது? அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. நான் உன்னை விட்டு விலகவே இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்றார். என்ன அழகான வார்த்தை தெரியுமா? இழப்பு வருகிறது. யோபு நீ கலங்காத, நான் உன்னோடு இருக்கிறேன். யோபு நீ பயப்படாத, நான் உன்னை விட்டு விலகல. நான் உன்னை யோபு கைவிடவும் இல்லை. ஆனா இதுல நீ எப்படி ஸ்திரப்பட்டு நிற்கிற, இதுல எப்படி சீர்படுத்தி நீ நிற்கிற, இதுல எப்படி நீ பலப்பட்டு நிற்கிற, உன்னை நான் நிறுத்த போறேன். நிறுத்துறதுக்கு இப்படியெல்லாம் ஒரு சூழ்நிலையை உனக்கு கொடுத்து நீ நிற்கிறியா? அவர் சொல்றார் பவுல், நிற்கிறேன் என்று சொல்லுகிறவன் வீழாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு.
புரியுதா? புரியுதா மக்களே? என்னன்னு புரியுதா? தேவ ஜனங்களே, ஆண்டவர் அவ்வளோ சிம்பிள் திங். எல்லா விதமான உபத்திரவத்திலும் கர்த்தர் சொல்றார், நான் உன்னோட கூட இருக்கிறேன், நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை உன்னை கை. ஆனால் நம்ம நினச்சிட்டு இருக்கலாம், கர்த்தர் ஒருவேளை நம்மை விட்டு விலகி விட்டாரோ, கர்த்தர் நம்மை விட்டு நம்மை மறந்து விட்டாரோ. முடிச்சிட்டேன். ஆபிரகாமுக்கு குழந்தை இல்லை. ஆபிரகாமுடைய மனைவி தான் அவனை ஆகாரை பிடிச்சி கல்யாணம் பண்ணி வச்சிருச்சு. கல்யாணம் பண்ணி வச்சதுக்கப்புறம் அவள் ஓவர்டேக் பண்ணிட்டா, குழந்தை பாக்கியம் கர்த்தர் கொடுத்து விட்டா. கொடுத்த உடனே அங்கே ஒரு எனக்கு குழந்தை வந்துருச்சு அப்படின்னோடனே இந்த அம்மாவுக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. உடனே அந்த அம்மா போட்டு அந்த அம்மாவை அடிக்க, இந்த அம்மாவை நெருக்க, போராட்டம், சண்டை. இதுக்கு நடுவில் ஆபிரகாம் மாட்டிக்கிட்டான். அவன் பாட்டு கம்முன்னு இருந்தால் பரவாயில்ல, இந்த அம்மாவை பிடிச்சி கல்யாணம் பண்ணி வச்சு கடைசியில் இந்த அம்மாவே சொல்லுது, ஒழுங்கு மரியாதை அவளை வீட்டை விட்டு துரத்தலைன்னா உன்னையும் சேர்த்து துரத்திடுவேன் பார்த்துக்கோ, அப்படிங்கிற மாதிரி தான். இப்போ நான் என்னடா பண்ணேன்? நான் யோசிச்சுட்டு இருப்பேன். ஆண்டவர் என்கிட்ட சொல்லுவார், சிலர் சபைக்கு அவனாக வருவான். நல்லா கவனிங்க, ஆபிரகாம் மாதிரி தான், அவனாக வருவான், அவனாக உட்கார்ந்துருப்பான், இந்த சபை தான் எனக்கு அப்படிமா, அவனாக சண்டை போடுவான், அவனாக போயிடுவான். நான் என்னடா பண்ணேன் அப்படின்னு நான் நிறைய நேரம் யோசிப்பேன். எப்படி? ஆமாம், நிறைய நேரம் உட்காந்து இப்படி தான் யோசிப்பேன். நான் என்ன பண்ணேன் இந்த நடுவில்? அவனாக வந்தான், அவனாக கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க, கர்த்தர் அவனுக்கு குழந்தைய கொடுத்தார், கர்த்தர் குழந்தைய கொடுக்காம நிறுத்தியிருக்க வேண்டியதானே? நல்லா கவனிங்க. டெஸ்டிங் சொல்லுங்க. இப்போ யாருக்கு டெஸ்டிங் தெரியுமா? ஆபிரகாமுக்கு டெஸ்டிங்கு, சாராளுக்கு டெஸ்டிங்கு, ஆகாருக்கு டெஸ்டிங்கு, எல்லாருக்கும் டெஸ்டிங்கு. துரத்தி விட்டாரு, அந்த அம்மா போயிருச்சு. அந்த அம்மா போய் உட்காந்துக்கிட்டு தூரத்தில் உட்காந்துக்கிட்டு தண்ணி வச்சு அதாச்சு இதாச்சுன்னு புலம்பி தள்ளி எல்லா இழப்பின் மத்தியிலும் அந்த அம்மா உட்காந்து அப்படின்னு அழுகுது. ஆனால் நல்லா கவனிங்க, ஆண்டவர் எங்கேயாவது விட்டு விலகினாரா? இல்லை. ஆகாரே கூப்பிடுறார், ஆகாரே நீ என்ன செஞ்சிட்டு இருக்கிற, இங்கே உனக்கு என்ன? அந்த அம்மா அடித்து துரத்திருச்சு வீட்டை விட்டு, தெரியுமா? அவர் சொல்கிறாரு, நீ இப்படியே பேக் பண்ணி எகிப்துக்கு போ அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கலாம். இவ்வளவு பேசுகிறவர், தப்பார் எட்டிப்பார் தண்ணி இருக்குது குடி அப்படின்னு சொன்னவர், திரும்பி அங்கெல்லாம் போகாத, திரும்பி அங்கே ஓனினா அவ உன்னைய இன்னும் வாயிலேயே குத்துவா அப்படின்னு சொல்லி நீ அப்படியே போ, உன்னை நான் பெரிய ஜாதியாக ஆக்குவேன் என்று சொல்லியிருக்கலாம் ஆண்டவர். ஆனால் ஆண்டவர் என்ன சொன்னார்? நீ திரும்பியும் போய் அவக்கு கீழே தான் இருக்கணும் போ. இதுதான் சீர்படுத்த, சிறப்படுத்த, பலப்படுத்த, கடைசி சொல்லுங்க நிலைநிறுத்துவதற்கு 3 ஸ்டெப்பை தாண்டணும். 3 ஸ்டெப்பை தாண்டினாதான். எனக்கு நிறைய வருது. 3ஆம் காவலிலே வைக்கப்பட்டிருந்தாங்களாம். யாரு? 3 அங்கேயும் 3 வந்துருச்சு. 3ஆம் காவலில் தாண்டி உள்ளுக்குள்ளன்னு 3 கதவை தாண்டி தப்பிச்சு போயிடக்கூடாதான். எதுக்கு? சுவிசேஷம் சொன்னதுக்கு. எவ்வளோ செக்யூரிட்டி பார்த்தீங்களா? ஆனால் சிம்பிளாக நம்மால் செஞ்சார். என்ன தெரியுமா? நைட்டு எல்லாம் நிற்கிறாங்க காவலுக்கு, தேவதூதரை அனுப்பிச்சாரு எனக்காகவே. புரியுதா? நீ எத்தனை காவலை வச்சாலும் சரி, உள்ள சைன்னு போய் விழாவில் தட்டி, டே எந்திரி வா போலாம் வான்னு எல்லா கதவும் எனக்காகவே டம்மு டம்மு டம்முன்னு சொல்லுவாங்க. சினிமாவில் திறக்கிற மாதிரி ஆண்டவர் திறக்கிறார் கதவை. இவங்களுக்கு புரியல, என்னடா நடக்குது, ஒன்றும் இல்லடா வாடா போலாம் அப்படின்னு நேர் வீதி வழியாய் அதோட நிறுத்தல, எழுப்பி
அவங்கள திடப்படுத்தி கதவெல்லாம் திறந்து விட்டு கையை பிடிச்சி எழுப்பிவிட்டு தூக்கி கொண்டு போய் அந்த எண்டு வரைக்கும் விடுற வரைக்கும் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். எங்க உட்கார்ந்துட்டாங்க? 3 1 2 3 3 ஸ்டெப்பு தாண்டி. அதனால தான் நமக்கு ஒரு 3 பேர் இருக்கிறாங்க. யார் தெரியுமா? பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் ஆகிய தேற்றரவாளன் உங்களோடு இருக்கிறார். அவர் உங்களை சகலத்திலும் நடத்துவார். பிரச்சனை வருதா? அவர் நடத்துவார். போராட்டம் வருதா? அவர் நடத்துவார். எல்லா விதமான சூழ்நிலையிலும் அவர் என்னை நடத்துவார். அவர் என்னை புல்லுள்ள இடங்கள் மேய்த்து, சொல்லுங்க, அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுவார். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தன்னுடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையிலே நடத்துகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். கண்களை மூடுமா? எனக்காகவே எனக்காகவே சொல்லுங்க. எப்பொழுதும் எப்பொழுதும் வானங்களை சொல்லுங்க. திறப்பவரே திறப்பவரே தடையான சொல்லுவீங்களா? சொல்லுவீங்களா? பாதையிலும் எவ்வளவு தடை வந்தாலும் சரி, எவ்வளவு தடை வந்தாலும் சரி, மேலானதை திறப்பவரே. அந்த வார்த்தையை சொல்லுங்க பார்க்கலாம். எனக்காகவே சொல்றீங்களா? எப்பொழுதும் சொல்லுவீங்களா? வானங்களை திறக்கிறாரியா, திறக்கிறாரியா, திறக்கிறாரியா. தடையான சொல்லுங்க. பாதையிலும் மேலானதை உதிர்ந்த நாட்களிலே நான் மரித்து போனே என்றனரே. கனிகளின் அறிகுறி இல்லாததா நான் பிழைப்பது அரிது. அடுத்த வார்த்தை, நீரென்னுள் வேறாக இருப்பதனை நான் மறுபடி தாளித்ததை காண்பித்தீரே. சொல்லுங்க பார்க்கலாம். எனக்காகவே எப்பொழுதும் வானங்களை திறப்பவரே, தடையான பாதையிலும் மேலானதை திறப்ப. கடைசியா சொல்லுங்க ஒரே ஒரு தடவை. எனக்காகவே எப்பொழுதும் வானங்களை தடையான மேலானதை. இந்த வார்த்தையை சொல்லுங்க. எனக்காகவே வானங்களை தடையான பாதையிலும் மேலானதை திறப்பவரே. பரலோக தேவனே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நீர் எங்களோடு பேசுகிற வார்த்தைக்காக, நீர் என்னுள் வேறாக இருப்பதினை, நீர் என்னுள் வேறாக இருப்பதா, அவர் எனக்குள்ள வேறாக இருக்கிறார். பி ரூட்டட் இன் கிரைஸ்ட். அவருக்குள் நிலைத்திருக்க வேண்டும். ஆண்டவரே, நாங்கள் உமக்குள்ள நிலைத்திருக்கிறோம். நீர்
எங்களுக்குள் நிலைத்திருக்கிறீர். நீர் எங்களுக்குள் நிலைத்திருக்கிறீர். இன்றைக்கு எங்களோடு பேசின வார்த்தைக்காக நன்றி. இழப்பின் மத்தியிலும் ஆசீர்வாதத்தை தருகிறவர், இழப்பின் மத்தியிலும் செழிப்பை தருகிறவர், இழப்பின் மத்தியிலும் மேலானதை தருகிறவர். நான் இழந்து விட்டேன் என்று சொல்லி நான் அப்படியே இருக்க போவதல்ல, இழந்ததை தேடவும் ரட்சிக்கவுமே. சொல்லுங்க, மனுஷகுமாரன் வந்தா. இழந்ததை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்தாரு. நான் இழந்திருக்கதை தேடி கண்டுபிடித்து ரட்சித்து மீட்டெடுத்து அதை என் கையிலே திருப்பி, நீ சகலத்தையும் சொல்லுங்க, நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். ஆண்டவர் சொல்றார் இந்த காலை வேளையில, நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வ, நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வா, நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வா, நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வா, நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வா. எங்களோட பேசுகிற வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவர் தாமே இம்மட்டுமாக எங்களை நடத்தினீங்க, அதற்காக நன்றி. இனிமேலுமாக நீர் எங்களை ஆளுகை செய்து வழி நடத்துவீராக. எல்லா துதி கன மகிமை எல்லாம் உமக்கு ஒருவருக்கு மாத்திரமே செலுத்துகிறோம். மீட்பெரும் ரட்சகருமா இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும்